படத்துல வந்து ட்ரெய்லர்ல வந்து அண்ணன் வரார் வெளிவீடு, அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த டயலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க. வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா, இல்லை இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி இல்லை வச்சிருக்கீங்க? நான் லேட் ஆகுமே ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு. டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோன்னா டக்குனு உங்களுக்கு புரியுது. இப்போ நீங்கள் அந்த கேள்வியே கேட்க மாட்டீங்க. நான் வேறு ஏதாவது போட்டு ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரா? அந்த கேள்வி கேட்கவே மாட்டார். இப்போ கேட்குறாரு பாருங்க, அண்ணன் வரார் வழிவிடுன்னு எப்படி ஞாபகம் வருச்சு உங்களுக்கு? ஏன்னா அது போட்டனால தான் வருது. இல்ல இப்ப பழகின விஷயம் சார், வேற இல்ல, ஒண்ணும் கிடையாது. விஜய் சார் டைலாக் அப்படின்றதப்போ இப்போ இந்த படத்துல வந்தது வந்து வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு வெளியே போச்சு, இந்த டைலாகே எனக்கு மனப்படமா தான் இருக்கு. இது இதுக்கு முன்னாடி எதுலையும் பேசுனது கிடையாது. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்க இந்த டைலாக்கை ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வர ரெண்டு மூணு படத்துல இந்த மாதிரி நிறைய படங்கள்ல படத்துல நிறைய டைலாக் ஒரு வரும். நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்ன ட்ரெய்லர் பிடிக்கல உங்களுக்கு? அவ்வளவுதானே? அப்படி சொல்லல. இதுக்கு முன்னாடி வந்த 2-3 படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு சோ அந்த ஒரு ரிமெம்பர் பண்ற மாதிரி வச்சிருந்தது. சோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா, இல்ல வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேக்குறேன் நான். அது எது ட்ரெண்ட் செட் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது அதான் கேக்குறேன். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் வந்து செட் தானே அது.